பாகிஸ்தான் சிறையில் கொடூரமாக தாக்கப்பட்ட சரப்ஜித் சிங் லாகூர் மருத்துவமனையில் கோமா நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். சரப்ஜித் சிங் தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு பிரதமர் கண்டனம் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த சரப்ஜித் சிங் பாகிஸ்தான் எல்லையில் தவறுதலாக நுழைந்ததற்காக 1990ஆம் ஆண்டு அந்நாட்டு போலீசால் கைது செய்யப்பட்டார். அதே ஆண்டில் பாகிஸ்தானில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் சரப்ஜித் சிங்குக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு லக்பத் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். 20 ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவிக்கும் 49 வயது நிரம்பிய சரப்ஜித் சிங்கை மனிதநேய அடிப்படையில் விடுவிக்க வேண்டுமென பாகிஸ்தானிய அரசை மத்திய அரசு வலியுறுத்தி வந்தது. ஆனால் பார்லிமென்ட் தாக்குதல் வழக்கில் அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டதை தொடர்ந்து பதிலடி கொடுக்கும் வகையில் சரப்ஜித் சிங்கையும் தூக்கில் போட வேண்டும் என்று பாகிஸ்தானில் கோரிக்கை வலுத்தது. இந்நிலையில் சிறையில் சரப்ஜித் சிங்கை 6 கைதிகள் வெள்ளியன்று கொடூரமாக தாக்கினர். லாகூரில் உள்ள ஜின்னா அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சரப்ஜித் சிங் கோமா நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் அவருக்கு உடனடியாக ஆபரேஷன் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக டாக்டர்கள் சனிக்கிழமை கைவிரித்தனர். சரப்ஜித் சிங்கின் நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளது. இதனிடையே பஞ்சாபில் வசித்து வரும் சரப்ஜித் சிங்கின் மனைவி சுக்பிரீத், மகள்கள் பூனம், சப்னா, சகோதரி தல்பீர் கவுர் ஆகியோர் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய துணைத் தலைவர் ராஜ்குமார் விர்காவை சந்தித்து சரப்ஜித் சிங் தாக்கப்பட்டது தொடர்பாக நீதி விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதர் மூலம் சரப்ஜித் சிங்கை சந்திக்க ஏற்பாடு செய்வதாக அவர்களுக்கு ராஜ்குமார் விர்கா உறுதியளித்தார். சரப்ஜித் சிங் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது மிகவும் வருத்தத்திற்குரிய சம்பவம் என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார்.